ஸோ இந்த செஷனில் இந்த ட்ராயிங்கை நம்ம இதே மாதிரி நம்ம இங்கே ஸ்கெட்ச் பண்ணோம். இதில் நிறைய டூல் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைமென்ஷன் பார்க்கணும். எந்த ஒரு ட்ராயிங் நீங்கள் இமீடியட்டாக ஏதாவது நம்பரை வச்சு நீங்கள் லைனு ஆர்க்கு சர்க்கிள்லாம் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்காதீங்க. இப்படி அப்ரோச் பண்ணுவோம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கான், எது மிஸ்ஸிங் டைமென்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், இங்கே 75ன்னு கொடுத்துருக்கான். இந்த ஆங்கிள் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? சரியா? இங்கே 28ன்னு கொடுத்துருக்கான். இது எப்படி இந்த 28க்கு நம்ம இங்கே வர்றது மாதிரி எப்படி இந்த லைன்ஸை ரெண்டையும் நீங்கள் போடுவீங்க? இந்த 2 லைன் போட்டால் 28 வரணும், எப்படி போடுவீங்க? இங்கே 75 வரணும், அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஓகேயா? அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகேயா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒன்று ரேடியஸ் 19, இன்னொன்று அதே தான். அப்போட அரை யூஸ் பண்ணிங்கன்னா கடைசி பிக் பண்ண பாயிண்ட் வரும். டயா 13 அப்படின்னு சொல்லிடுங்க. வெரி குட். அதுக்கு அடுத்து ஒரு சென்ட்ரல் லைன் போடணும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஒரு லைன் ஆரம்பிங்க, இதிலிருந்து ஒரு 100 வச்சுக்கோங்க. 100 ஆரம்பித்ததே என்ன பண்ணுறோம், இந்த சென்டர்லேருந்து 100 ஆரம்பித்து ஹரிசாண்டலாக 200 போடுறோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுக்கு இங்கிட்டு ஒரு 100 இருக்கும், இங்கிட்டு ஒரு 100 இருக்கும். இது மற்ற சாஃப்ட்வேரில் அதுக்கு தனி டூலே இருக்குது. இப்போ சாலிட்வொர்க்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன வரும், மிட் பாயிண்ட் லைன்னு இருக்கும். அதை வச்சு இங்கேருந்து கிளிக் பண்ணிங்க, இங்கே 100 சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு 100 வந்துடும். அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராக்கிங் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். வெரி குட். இதுக்கு அடுத்து ஆஃப்செட் பண்ணுங்கள். ஆஃப்செட் எவ்வளவு? 10 ஆஃப்செட் பண்ணுங்கள். இந்த இங்கே கொடுத்துருக்கான்ல, இந்த வேல்யூ வேணும். மேலே ஒரு 10, கீழே ஒரு 10 ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஆர் சொல்லிவிட்டு டபுள் என்ட்ரு அடிச்சுட்டு இதையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, சரி, இது முடிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கேருந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது 49, 61, 90 3 இடத்துல ஆஃப்செட் பண்ணுறான். ஆஃப்செட் முதல்ல 49 சொல்லுங்கள். இதை இந்த லைனை ஒரு 49 ஆஃப்செட் பண்ணிடுங்க. அகைன் 61 அதை ஆஃப்செட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து 90 ஆஃப்செட்டில் 90 ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆஃப்செட் பண்ணிங்க. ஓகே. ஆனால் இந்த லைன் எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இது எவ்வளோ வரும்? 50 வேணும். இந்த கொடுத்துருங்கல்ல, இது 50 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுங்கள். லைன் ஆஃப்செட் 25, இந்த சென்ட்ரல் லைனை ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரல் லைனை எடுத்து மேலே 25, கீழே 25. அது முடித்த பிறகு ஃபில்லட்டை ரேடியஸ் 0 வச்சு ஃபில்லட் பண்ணிடுங்க. இதையும் ஃபில்லட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் ஃபில்லட் பண்ணுங்கள். இங்கே கீழே ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த கேப்பு நமக்கு வேண்டாம். சென்ட்ரல் லைனை இன்னொரு 15 ஆஃப்செட் பண்ணுங்கள். 2 டைரெக்ஷனையும் 15 ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. 1, 2. இப்போ இதோடு நம்ம ட்ரிம் ஃபில்லட் பண்ணிக்கணும். சரியா? டிஆர் இது மட்டும் இருந்தால் போதும். ஓகேயா? ரைட். நல்லா கவனிங்க. எனக்கு இனிமேல் இது தேவையில்லை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தேவையில்லை, அதே மாதிரி இது தேவையில்லை, இந்த லைன். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப முக்கியமானது, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லென்த்து, அதாவது இங்கேருந்து இங்கே வருது இல்லையா, இந்த கோடு நமக்கு ஆங்கிள் இது 0, அதாவது 360 அப்படி வச்சுக்கோங்க. இந்த லைன் ஹரிசாண்டலாக இருந்தால் 360. அந்த 360லேருந்து ஒரு 14 கழிக்கணும். 28ல் பாதி. ஸோ அந்த மாதிரி லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 346 வரும். 346. அப்போ லைன் இங்கேருந்து ஆரம்பிங்க. கமர்ஷியல் அட்டு போட்டுக்கோங்க. ஒரு 30 யூனிட் ரஃபாக, அது டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை, 30 ஆங்கிள் தான் முக்கியம். அந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 346. ஸோ 346 அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும், கிராஸாக வந்திருக்கா? சரி. அப்படியே மிரர் யூஸ் பண்ணிக்கோங்க. எம்ஐ இதை எடுத்து இந்த மாதிரி மிரர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ரைட். சார் இப்போ என்ன சார் பண்ணோம், இப்போ இங்கே ஒரு லைன் பண்ணும், இந்த இடத்துல ஒரு லைன் பண்ணும். எங்கேருந்து கவனிங்களேன், இதோட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு லைன் பண்ணும். ஸோ இப்போ ஃபில்லட் எதை ஃபில்லட் பண்ண போகிறோம், இதையும் இந்த சைடும் ஃபில்லட் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் இந்த சைடும் ஃபில்லட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துடும்.
இந்த போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணி விட்ரும். இதோ இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணிடுவோம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிடுங்க. தேவையில்லை எல்லாத்தையும் அரேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே ரைட். சரி, இப்போது இங்கே ஒரே ஒரு லைன் ஒரு கிராஸாக வேணும். அது என்ன கிராஸ் அப்படின்னா கவனிங்க, ஹரிசாண்டலாக வந்து எவ்வளவு 360, இதே 75 கீழே இருக்கும். அப்போ 360 மைனஸ் 75 போடணும். அந்த இடத்துல எப்படி வரும்? 360 மைனஸ் 75 285. அப்போ அந்த 285 வர மாதிரி ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் யூஸ் பண்ணோம். அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இது தெரியாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அது தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ரிலேட்டிவ் போலார் கமர்ஷியல் அட்டு போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை, ஒரு 25 வச்சுக்கோங்க. ஆங்கிள் தான் முக்கியம். 285 சரியா? 285. இந்த 285 கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதே அளவுக்கு இந்த பக்கம் மிரர் பண்ணி விடுங்க. எம்ஐ இதே லைன் எடுங்க. ஸோ இதிலேருந்து இதை மிரர் பண்ணிடுங்க. இப்படி வரும். நான் என்ன சொல்கிறேன், டிஆர் ட்ரிம் பண்ணுங்க. இந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க. இந்த லைனை என்டையர் லைனை எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபில்லட்னு சொல்லுங்கள், ரேடியஸ் 5 அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த 2 லைனையும் செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லட் பண்ணிடுங்க. ஓகேயா? சரி, இப்போது நம்ம ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கும். டைமென்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கும். நமக்கு தெரியும் லீனியர் டைமென்ஷன் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாம் நம்ம டைமென்ஷன் பண்ணலாம். டிஎல்ஐ அப்படின்னு சொல்லுங்கள். இதோட எண்ட் பாயிண்டில் ஆரம்பித்து இந்த எண்ட் பாயிண்ட் வரையும் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா 50 வரணும். அதான் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த 2 எண்ட் பாயிண்ட்டையும் சொன்னீங்கன்னா இது என்ன வரணும், 30 வரணும். கரெக்டாக இருக்குது. இங்கே ஆங்கிள் 28 வரணும். ஆங்கிளுக்கு டிஐஎன் டிம் ஆங்குலர்னு அர்த்தம். இந்த 2 லைனு தொட்டிங்கன்னா 28 வரணும், வந்திருக்கு. ஒரு முக்கியமான அளவு இங்கே வந்து 75 வரணும். இதை எப்படி மெஷர் பண்ணால் டிஐஎன்னு சொல்லுங்கள். முதல் இந்த இன்க்ளைன் லைனையும் இந்த லைனை எடுங்க. இந்த சைடு 75 வரணும், இந்த சைடும் 75 தான் இருக்கும். சரியா? ஓகே, அங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கும் 20 இருக்கணும். அதையும் நம்ம கொடுத்துருவோம். கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இதுவரை எந்த இஷ்யூஸும் கிடையாது. அப்புறம் இன்னும் இந்த லீனியர் டைமென்ஷன் இங்கே 3 இது பண்ணணும். எதுலேருந்து பாருங்கள், இங்கேருந்து நான் கிராஸாக தான் எடுக்கிறேன். அலைன் டைமென்ஷனாக இருந்தால் டைமென்ஷன் இவ்வளோ வரும். நான் லீனியர் எடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டல் லென்த்து கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2க்கான டிஸ்டன்ஸு இங்கே போடுங்க. இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸு நமக்கு 90 இருக்குது. சார் பர்ஃபெக்டாக இந்த சைடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சார். இங்கே மட்டும் ரேடியஸ் எடுத்துக்கோங்க, டிஆர்ஏன்னு சொல்லுங்கள். ரேடியஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அளவு எழுதுங்க. 4x அப்படின்னு போட்டுக்கோங்க. 4x. இந்த ஃபில்லட் ரேடியஸ் மட்டும் இல்லை, இன்னும் இங்கே இந்த சைடு 2 பண்ணுவோம். எல்லாமே அதே தான். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா இந்த செக்மெண்ட்டு? இதுக்கடுத்து ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 30 ஒரு ட்ராக்கிங் வெக்டர் யூஸ் பண்ணுங்கள். லைன் இந்த ரேடியஸ் எவ்வளோ 69 இருக்கணும். இங்கேருந்து ட்ராக்கிங் வெக்டர் 30 டிகிரியில் எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ லென்த்து 69 கொடுத்துருங்க. அப்படியே மிரர் பண்ணுங்கள். எம்ஐ மிரர் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாக இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இந்த ஆங்கிள் இப்போ எவ்வளோ இருக்கும், 60 இருக்கும். அளந்து பார்த்தீங்கன்னா அவன் அதான் கொடுத்துருக்கான். இந்த 60 டிகிரிக்கு 2 லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஆர்க் வேணும். ட்ராவில் ஆர்க்கில் சென்டர் எண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இருக்கா, சென்டர் ஸ்டார்ட் எண்ட் அப்படி கொடுங்க. ஆர்க் வந்து இங்கே இதான் சென்டர், இங்கே ஆர்க் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகேயா, அப்படி கொடுத்துருங்க. இங்கே ரேடியஸ் 30ன்னா ஆஃப்செட் பண்ணுங்கள். ஒரு 13 யூனிட் ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஆஃப்செட் பண்ணிடுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை 2 அழிச்சிடலாம், ஒன்றும் தப்புன்னு தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம், அதே ஆர்க்கை யூஸ் பண்ணலாம். சென்ட்ரு ஸ்டார்ட் எண்டு. அதை விட பெட்டர் நம்ம என்ன பண்ணிடுறோம், சர்க்கிளையும் யூஸ் பண்ணலாம். 2 பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கர்க்லியா இந்த எண்டையும் தொட்டிங்கன்னா இப்படி வரும். 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த 2 எண்டையும் நீங்கள் தொட்டுருங்க. அப்புறம் ட்ரிம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் சார் இங்கே ஒரு சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிளோட டயா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 15, டயா 15. அதே மாதிரி சர்க்கிள் டயா 15. ஓகே, இப்போ என்ன சார் பண்ணோம்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணோம், டிஆர் சொல்லி இதை ரெண்டையும் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்லட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் எரேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரி, இதை என்ன சார் பண்ணோம்? ஃபில்லட்டு யூஸ் பண்ணுங்க. ஃபில்லட் ரேடியஸ் வந்து 5 யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, அதே தான் இங்கேயும் ஃபில்லட் ஆகிடுச்சு. இப்போ 2 விஷயம் பண்ணணும். இதை சென்ட்ரல் லைனை கன்வெர்ட் பண்ணோம், இந்த ஆர்க்கும் சென்ட்ரல் லைன் கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியாக மாற்றிக்கணும். இப்போ என்ன சார் பண்ணுறது? எல்டின்னு சொல்லுங்கள். எல்டின்னு லைன் டைப் லோட் பண்ணுறோம். லோடுன்னு சொல்லுங்கள், சென்டர்னு சொல்லுங்கள். இந்த சென்ட்ரல் லைன் லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைனை நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 சொல்லுங்கள். இங்கே சென்ட்ரல் லைன் லோட் ஆகிருக்கு. ஸ்கேல் வந்து இங்கே விடுங்க. லைன் டைப் ஸ்கேல் நார்மலாக 1 கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இப்படி தான் வரும், சரியாக இருக்காது. ஸ்கேல் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும், 0.25 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதை டைமென்ஷன் பண்ணும். டிஆர்ஏ டிம் ரேடியஸ், இந்த ஆர்க்குக்கான ரேடியஸ் வந்துடும். இந்த ஆர்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, 60 டிகிரி இருக்கும், அதை அளக்கிறதுக்கு டிஏஎன்னு சொல்லுங்கள். இந்த ஆர்க்கை தொட்டாலே போதும், ஆங்கிள் வந்துடும், சரியா? அதுக்கப்புறம் டிஆர்ஏ இது 13 டிகிரி இருக்கும். இந்த மல்டிலைன் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு எடிட் பண்ணுங்கள், 2x அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டிடிஐன்னு சொல்லுங்கள். டிடிஐன்னா என்ன அர்த்தம்? டிம் டயாமீட்டர். இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி இங்கே போட்டு இதையும் மல்டிலைன் டெக்ஸ்ட்டு 2xன்னு போட்டு அதையும் எடிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டிராயிங் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஆங்குலர் டைமென்ஷன் எப்படி எடுக்கிறது, இந்த ஆர்க்கில் எப்படி ஆங்குலர் டைமென்ஷன் எடுப்போம், அதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்குறோம். இங்கே எப்படி இந்த ஆங்கிள் எப்படி கொண்டு வர்றோம், எப்படி கால்குலேட் பண்ணுறோம் இந்த லைனோட ஆங்கிள், அதே மாதிரி இந்த 2 லைனோட ஆங்கிளை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இந்த மாதிரி புதுசாக நிறைய கற்றுக்க முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறோம். நிறைய டிப்ஸை கொடுத்துட்டே இருப்போம், சரியா? தேங்க்யூ.